எதுதான் அரசியல்? லட்சக்கணக்கா நாங்க எங்க கொல்லப்படுவோம் எங்க தாயகத்துல ஈழத்துல, அதை பேசக்கூடாது, அது அரசியல். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், அது அரசியல். அவன் கைது பண்ணப்படுவான், படகு பறிக்கப்படும், அதை பேசினா அரசியல். 60-70 ஆண்டுகளா குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு இடிப்பீங்க. அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டியிருக்கீங்களா, அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க. எது அரசியல்? இந்த 1000 ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க? இலவச பேருந்து, சாராயம் குடிச்சு செத்தா அதுக்கு 10 லட்சம் கொடுக்குறது, இதெல்லாம் தான் அரசியலா? எதை பேசுறது? அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க எது அரசியல். பாதிக்கப்பட்ட ஒரு விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு, குடிசை எரிஞ்சிருச்சு, வீடு எரிஞ்சிருச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் பேசுனா என்னது? அது உதவி, அது சேவை. அதை செய்ய வந்த பொண்ணை எதுக்கு அது கீழே விழுத்து வாய்த்துல மிதிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய கொடுமை. எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டுல ஒண்ணு இருக்குது, வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிறது, அது அதர்மம் இல்லை, அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை. மணலை வெட்டி வைக்கிறது, அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை. எல்லாத்துலயும் தர்மத்தை கடைபிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம், அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது? கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதா? கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது? உண்மையில அண்ணன் செல்வ பெருந்தரைக்கு மனச்சான்றோடு அது பேசுறாரு. ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுறாருல, வேற என்னது?